இன்னைக்கு சரியா கொஞ்சம் இருக்கு ஊருக்கு உங்களுக்கு. போற வேலை இருக்கா நமக்கு, சீக்கிரம் எடுத்துட்டேன். அதன் காரணமாக தான் எந்திரிச்சிருக்கிறீங்க. ஆ, ஆ, இப்ப கிளம்புறீங்களா? இப்பவே கிளம்புறீங்களா? இப்ப இல்ல. இல்ல இல்ல, இன்னைக்கு இன்னைக்கு இல்ல, நாளைக்கு கொஞ்சம் கிளாஸ் அட்டன் பண்றது கஷ்டம். நாளைக்கு டிராவல்ல இருக்கும் ஃபுல்லாவே. பரவாயில்ல, பரவாயில்ல, அது ஒன்றும் ம். தப்பு இல்லை. நீங்க இது ஆ, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, எப்ப வேணாலும் கூப்பிடலாம். இது அறுவை சிகிச்சை பண்ற வேலையே இல்லையே. ஆ, மொத்தமா ம், உடல் அறுவை சிகிச்சை பண்றது, அதாவது இயற்கையாக அறுவை சிகிச்சை பண்றது, ம், நேச்சுரல் ஆப்ரேஷன் மாதிரி இது. ம். அதனால இது மரணம் இல்லைங்கிறதுனால தான் இது எப்ப வேணா பேசிக்கலாம். ஆ, இதுக்கு மரணம்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இது எவல்யூஷன்ல போகுது. எதுல போகுதுங்க? பரிணாமத்துல போகுது. ஆ, ஆ. பரிணாமத்துல போறதுனால இதுக்கு நம்ம இந்த நம்ம இயற்கை பரிணாம கொள்கை புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா உடலை பற்றி மனதை பற்றி எந்த வகையான ஆராய்ச்சியும் வெளிநாட்டுல கிடையாது. உடலை பற்றி ஆ. மனதை பற்றி ஆராய்ச்சி என்பது எங்க கிடையாது. உடலை பற்றி மனதை பற்றி ஆராய்ச்சி செய்தவங்க தமிழர்கள். ம். எல்லாரும் தமிழ் தான் படிக்கணும். எல்லாரும் தமிழ்தான். தமிழ் படிக்கலன்னு அவன் செத்தான். இங்க தமிழ் படிக்காம இப்ப நான் தமிழ் படிச்சிருந்தங்காட்டி தான் நோயை குணமாக்குறேன். ம். உலகத்துல யாராவது நோயை குணமாக்குற வைத்தியம் எங்காவது இருக்குதா? நோயை குணமாக்குற வைத்தியம் எங்காவது இருக்கா? நோய சப்ரஸ் பண்ணி வைக்கிற வைத்தியம் தான் இருக்கு. அப்புறம் அது எதுக்கு? அப்புறம் அது சித்தா வேணும் ஆயுர்வேத மருந்து கொடுத்தாவே அவன் அவன் தப்பிக்க மாட்டான்னு அர்த்தம். மருந்து கொடுத்துட்டாவே அவன் சீக்கிரம் அவனை கொலை செய்ய போறான்னு அர்த்தம். மருந்தினால் யாராவது மருந்தினால் மரணமடையாம ஏதாவது இருக்காங்களா? இப்ப மருத்துவருக்கு நோய் வருது, எம்பிபிஎஸ் டாக்டருக்கு நோய் வருது, அவன் மருந்து சாப்பிட்டு தப்பிச்சிருக்கானா? ம். அவன் மனுஷன் தானே அவன்? ஆமா. அவனை தேவதூதனான்னு கேட்கறேன். தேவதூதன் ஒருத்தர் கிடையாது. அவன் ஏழாம் அறிவு பெற்றவனா? முதல்ல மருத்துவர்களுக்கு பகுத்தறிவு இருக்கான்னு பாருங்க. முதல்ல மருத்துவனுக்கு பகுத்தறிவு இருக்கான்னு பாருங்க. எந்த மருத்துவனுக்கு அது பகுத்தறிவு இருக்கான்னு பாருங்க. பணஞ்சேத்திரத்துல இருக்கிற அறிவு நோயை குணமாக்குறது அறிவு இருக்கான்னு பாருங்க. இது சாப்பிட்டா என்னென்ன பக்க விலை வரும்னு தெரியணுமே இல்லையா? ஒண்ணு சாப்பிட்டா என்னென்ன பக்க விலை வரும்னு தெரியணும். என்னது? அந்த பக்க பக்க விலை விளைவு. சொல்லணும். யார்கிட்ட சொல்லணும்? மருந்து ம். கொடுத்த கண்ணிலே நோயாளிகிட்ட. சிறுநீர. ஏன் சொல்றது இல்ல? சொல்லுங்களேன். அப்ப இந்தியால ஒரு மருத்துவர் வாய் திறந்து சொல்லுங்க. உலகத்துல பக்கவில்லை இல்லாத மருந்து யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? பக்கவில்லை இல்லாத மருந்து ஒண்ணும் வேண்டாம். சாதாரண சளிக்கு எங்கேயாவது அலோபதியில மருந்து இருக்கா? சாதாரண சளிக்கு ஆயுர்வேத மருந்து இருக்கா? சாதாரண சளிக்கு சித்தாவள மருந்து இருக்கா? சொல்லுங்க. சரி, ஆமா. சளி எங்க? ஆ? இல்லதான். சரி, சளி எங்க சுரக்குது தெரியுங்களா? சளி எங்க சுரக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வயிற்றுல தான் சளியே சுரக்குது. என்னது? வயிற்றுல இருந்தானா? பின்ன எங்க சுரக்குது? மூணு நீர் சுரக்குது. கொடூர சளியும், கொடூர பித்தமும், கொடூர புளிப்பும் சுரக்குது. புளிப்புனா வாயு. வாயுன்னு என்னங்க? புளிப்புன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன சுரக்குது? சளி, பித்தம், வாயுவா? அதுதான். இதுதான் அடிப்படை. இது உடலுடைய அடிப்படை. இது இன்னும் இந்த வெள்ளைக்கார முண்டங்களுக்கு தெரியாது. பிரிட்டிஷ் முண்டங்களுக்கு தெரியாது. பிரிட்டிஷ் முண்டங்களுக்கு அறிவே இல்லை அவங்களுக்கெல்லாம். அவங்களே யாருன்னு கேட்டீங்கன்னா, அமேசான் காட்டுல வாழ்கின்ற அந்த காட்டுவாசிகள் இருந்து திருடர் தான். இந்த அமேசான் காட்டுவாசிகள் இருந்து திருடர்னது தான் எல்லாமே, எல்லா தத்துவமே. அப்புறம் 2500 ஆண்டுகளுக்கு முன்னமாக ஹிப்போக்ராட்டஸ் இருந்து திருடி இருக்கானுங்க. ரோம்ல இருந்து ரோம் ஐரோப்பியால இருந்து திருடி இருக்கானுங்க பிரிட்டிஷ்காரனுங்க. திருடித்தான் எல்லா திருடுறதா அவனுக்கு வேலை. அவனுக்கு சொந்த அறிவே பிரிட்டிஷ்காரனுக்கு கிடையாது. எல்லாம் காட்டுவாசியில இருந்து திருடன் தான். எங்கிருந்து திருடுறது? காட்டுவாசியில இருந்து. அவனுக்கு அறிவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆங்கிலம்ங்கிறது 300 ஆண்டுக்கு முன்னாடி அது என்னன்னே தெரியாது யாருக்குமே. அங்க லத்தீன் மொழி தான் பேசணும், கிரேக்க மொழி தான் பேசணும். வேற எந்த மொழியில பேசணும் சவுக்குடி விடும். இப்படிலாம் இருந்தது அந்த மானங்கட்டது உலக மரம். என்னமோ இந்த வெள்ளையா இருக்கிறத பார்த்து இவங்க ஏமாந்துருக்கானுங்க. இது காந்தியடிகள் எதுக்கு அங்க போகணும்? என்னம்மா காந்தியடிகள் வடிவேல் சொல்லிட்டாரு. வடிவேல் சொன்னார்ல, வெள்ளையா இருக்கவங்க எல்லாம் தப்பு பண்ண மாட்டாங்க. எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம் பாருங்க. ம். அது நடிகர்கள் தப்பு பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் வேஷம் போடுறான். இப்படித்தான் அழுகி போறதை பார்த்து ஏமாறுறதான் மனிதனுடைய இயல்பு. இப்ப இது இது தமிழ் தெரிஞ்சவன், ஆங்கிலம் தெரிஞ்சவன் அப்படிங்கிறது வரலாறு கிடையாது. கவர்ச்சியா இருந்தா அதுல விழுந்துருவான். என்னது?
அந்த கண்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு, இது புலன்களுக்கு தான் இது பாதிப்பு. இதுல தமிழர்கள் புலன்கள் அடக்கமானவர்கள், வெள்ளையர்கள் புலன்கள் அடக்கமான அப்படிலாம் கிடையாது. அதுல இருந்து தேர்ச்சி பெற்றவங்க தான் சித்தர்கள். சித்தர்னா 7ஆம் அறிவின் மூலமாக இயற்கையாக வந்தவர்கள். இயற்கை தான் தேர்ந்தெடுக்கும். இயற்கை தமிழர்களை தான் தேர்ந்தெடுக்கும். ஏன் நீங்க சுற்றுச்சூழல் அப்படி இங்க அது எப்பயுமே எப்பயுமே 30 டிகிரிக்கு மேல போகாது. இங்க எவனும் சாக மாட்டான். ஆனா மற்ற நாடுல பாத்தீங்கன்னா வெப்பம் தாங்க முடியல அவனுங்களால. எத்தனை பேர் 10,000 பேர் செத்து போனானுங்க பிரான்ஸ்ல. போட்டு வாட்டுன்னு வாட்டிடு. அதேதான். சரி, 20ஆம் பாடத்துல சில செய்தி படிச்சுக்கலாம். அப்ப எப்படிங்க இவ்வளவு தூக்க மாத்திரை போட்டு தான் மனுஷனே தூங்குறான். நீங்க தூக்கம் மாத்திரை போடாம 8 மணிக்கு தூங்குறீங்க. ம். வாழ்க்கையில முதல் முறை 8 மணிக்கு தூங்கி இருப்பீங்க, இல்லாட்ட 11 மணிக்கு 12 மணிக்கு தூங்குற நீங்க வாழ்க்கை இல்ல அப்புறம் வாழ்க்கை கொஞ்சம் வேலை பளுவுல கொஞ்சம் அதையும் இதையும் எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு திருப்பியும். அந்த தூக்கம் வரும்போதே தூங்க முடியல. நமக்கு வேலை இருந்துச்சா, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு திருப்பியும் செட் ஆகுறதுக்கு. அதான் நீங்களா என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, நீங்களா தூக்கி உள்ள போட்டுக்கிறீங்க. இதனால நீங்க யாரும் அதாவது நீங்க செய்யற வேலையினால யாருடைய ஆரோக்கியம் மேலோங்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆரோக்கியம் உடலுக்கான ஆரோக்கியம், மனதுக்கான ஆரோக்கியம் இல்லாத வேலை எதையும் செய்யாதீங்க. இது செஞ்சா உடலுக்கான ஆரோக்கியம் அது வருமானு முதல் செஞ்ச ஏன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் வருமா, இது செஞ்சா மனநிலை மேம்படுமான்னு பாருங்க. அப்படி செய்யாத வேலையை விட்டுருங்க. என்னது அது யார உங்க உயிரே போகும்பொழுது மத்த உயிர் என்னங்கன்னு கேக்குறேன். உங்க உயிரே போகும்பொழுது மத்த உயிர் பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. உங்களை நீங்க காப்பாத்திக்க தெரியாத விட மற்றவங்களை ஓடக்காரன் வண்டி ஓட்டிட்டு போறான். அவனுக்கே நீச்சல் தெரியலன்னு வச்சுக்கேன். அவன் உள்ள இருக்கிறவனுக்கு படகுல இருக்கிறவங்க நீச்சல் காப்பாத்துவானுங்க. ஓடக்காரனுக்கு நீச்சல் தெரியாது. அப்ப உள்ள இருக்கிறவனுக்கு எப்படி அவன் காப்பாத்துவான்னு கேக்குறேன். அதுதான் நினைக்கலாம் இனிமே. ஆமா ஆமா, அதுதான் நினைச்சேன் நானும். தூக்கம் வரும்போதே தூங்கிடணும்னு. ஏதாவது வேணாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளேயே பல லட்சக்கணக்கான கட்டுப்பாடு உங்களை யார் இப்படி போட வச்சாங்க? அந்த சமூகம் கொடுக்குற தவறான பழக்கங்கள், சமூகம் கொடுக்குற நீங்களா கத்துக்கிட்டீங்க. சமூகம் உங்களை விரட்டி அடிக்குது. சமூகம் உங்களை கேவலப்படுத்துது. சமூகம் உங்க நேரத்தை வீணடிக்கிறது. உங்க சமூகம் என்ன பண்ணுது? தவறான செய்திகளை சொல்லி உங்களை என்ன அடிக்குது? வேலைகளில் உங்களை பார்த்து யாராவது கவலைப்படுறாங்களா? யாராவது? நான் இருக்கிறதே தெரியாதா இருக்கும். நான் உலகத்துல இருக்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். அதுதான் சொல்றேன். அப்ப நீங்க நினைச்சுக்கிறீங்க நான் தான் உலகத்துல கவலையானவன். என்னது? நான் மட்டும்தான் உலகத்தில் அப்படி நினைக்கல. கவலைப்படுறேன். அப்படி இல்ல, நம்மள பாத்துக்கணும்ன்ற அறிவு வந்திருக்கு. எல்லாரும் அப்படித்தாங்க. நீங்க மட்டும் இல்ல. கிணற்று தவளைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு கிணற்று தவளை. என்னது? தவறை. கிணற்று தவளை என்ன நினைக்குமா? நம்ம தான் உலகத்திலே பெரிய நம்ம கிணறு தான் உலகத்திலே பெரிய கிணறு அப்படின்னு நினைக்குமா? இதெல்லாம் தமிழ்ல இருக்கு. கிணற்று தவளை அப்படிங்கிற மாதிரி தனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குங்க. அப்படி பொய் எத்தனையுமே. அததான் அந்த வெளியே பார்த்தா தான் தெரியும். இதெல்லாம் படிச்சா தான் நல்ல வேலை. இப்பதான் நான் வந்திருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. இதே 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா உலகம் 1000 வருஷத்துக்கு எல்லா மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டு போயிருந்தா இன்னைக்கு தமிழ் தான். அறுவை சிகிச்சைங்கிற எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அறுவை சிகிச்சை எதுக்கு பண்றதுன்னு வெடிக்காய எங்களுக்கு. அது வெளியிருந்து வர்றது. அதுல எல்லாம் வெளியிருந்து வரும், உடம்பு தானா குணமாய்க்கும். நைட் அவ்வளோ ஒரு பசி இருந்த மாதிரி சொன்னாங்க இல்லையா? இப்ப சுத்தமா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, உடம்பு ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அது ஜீரணிக்கு நீங்க வேலை கொடுக்கல. அது ஜீரணிக்கு வேலை கொடுக்கலன்னா கூட, ஜீரணிக்கு எப்ப வேலை கொடுக்கலையோ அப்ப நாளமில்லா சுரப்பி ஒழுங்கா வேலை செய்யும். நாளமில்லா சுரப்பி நீங்க திருப்பி எதையாவது போட்டனாதான் திருப்பி அந்த பசியோ இல்ல அந்த இதுவோ தோணும். ஃப்ரீயா விட்டா அப்படியே அமைதியா இருக்கும் போல. அப்படியே அமைதியா இருக்கு. உள்ள இருக்கிற விஷயத்துல அதுதான் முக்கியம். இப்ப அமைதியா இருக்கிறப்போதான் என்ன நடக்குதுன்னா, மருத்துவம் மாதிரி 50 வருஷமா சாப்பிட்ட விஷயத்த பூரா கொண்டாந்து உணவு 33 அடியில் கொண்டாந்து வச்சிரும். அதை வெளியெடுக்கிறதுக்கு தான் தூய்மையான கீரை. அதை வெளியெடுக்கிறதுக்கு தான் மருந்து அடிக்காத கீரை. யார்கிட்ட போய் பிச்சை கேட்கணும்? விவசாயிட்ட போய் பிச்சை கேட்கணும். இந்த பாரு பணம் தர்றேன்ப்பா கொடுப்பான்னு கூக்கணும். பணத்தை கொடுத்தா அவன் கொடுத்துருவான். பணத்தை கொடுத்தா நீ விவசாயத்துல கேட்க கீரை எங்க போய் கேட்க போறோம்? விவசாயத்துல நீங்க கீரை தோட்டம் வச்சு வளர்த்திட்டு இருக்கிறீங்களா? ஒரு காப்பி வைக்க தெரியும், ஒரு செடி வைக்க தெரியும். செடி வச்சு ஒரு காப்பி வைக்க தெரியும், இறைச்சி சமைக்க தெரியும், மீன் சமைக்க எல்லாம் சமைக்க தெரியும். ஆனா என்ன தெரியாது?
ஒரு செடியை வச்சு சரி. அது ஒரு காய் வச்சு பொறிச்சு திங்க தெரியும். அதனுடைய அதுக்கு அந்த உயிரை பத்தி உங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது. 99 பேத்துக்கு உயிரை பற்றி அறிவே கிடையாது. 99 பேத்துக்கு உயிர் வளர்க்கறது பற்றியோ, ஒரு செடி வளர்க்கறது பற்றியோ, செடியிலிருந்து ஒரு காய் சும்மா வெளியே ரோட்டோரத்துல கண்ட செடி வச்சு விடுவானே தவிர, ஆனால் ஒரு மரத்தை வைக்க மாட்டான், ஒரு கனி மரத்தை வைக்க மாட்டான், ஒரு காய் மரத்தை வைக்க மாட்டான். அந்த அறிவு அவனுக்கு கிடையாதுங்க. என்னது? ம். ம். எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாங்காய் மரத்தை வைக்க சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுக்கு முன்னாடி ஒரு வாழை மரத்தை மாங்க வைக்க சொல்லுங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு முருங்கை மரம் ஒன்று வைங்க. வீட்டுக்கு முன்னாடி கோணப்படுங்க. ஏன்னா எல்லாரும் தின்றுவாங்க, தனக்கும் பயன்படக்கூடாது, அடுத்தவனுக்கும் அந்த எண்ணம் தான் அவனுக்கு. என்னது? ம். யாருக்கும் பயன்படக்கூடாது. அப்ப யாருக்கும் பயன்படக்கூடாது பொழுது இயற்கை உனக்கு அந்த எண்ணம் இருக்கும் பொழுது இயற்கை உனக்கு எப்படி ஆரோக்கியம் தரும்? எங்க மாதிரி ஆள்கிட்ட வந்து அடி போடும் பொழுதுன்னு தெரியுது. நாங்க எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டு தானே வர்றோம் எல்லாத்தையும். என்னென்ன மரம் சொன்னீங்கய்யா? மாங்காய், முருங்கை, கோணப்புளியா? மாங்காய் மரம், குழிய மரம், கோணப்பிடிக்க மரம், நகா மரம், எத்தனை பழங்கள், பழம் தரக்கூடிய எத்தனை ஆயிரக்கணக்கான மரம் இருக்குது. அது வீட்டுக்கு முன்னாடி வைக்க வேண்டியதானே? அதுல வைக்கிறதுக்குள்ள எத்தனை பேர் தடை செய்வாங்க தெரியுமா? பக்கத்தால போட்டு இது ஆகாதும்பா. அவன் பெரிய அறிவாளி மாதிரி உங்கள்கிட்ட பேசுவான். அப்பதான் உங்கள்கிட்ட பேசுவான். இப்படியெல்லாம் அந்த நல்லது நடக்கவே கூடாதுங்கிறதா பிசாசனுடைய வேலை. ஆனா உங்களுக்கு மட்டும் தேவைப்பட்ட மட்டும் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு இருக்கிறது. ஏன்னா மார்க்கெட்ல எவனா எழுச்சி வாங்கி தானே விற்கிறான். ஒரு வாசல் விவசாயிகள் முன்னாடி எழுச்சி. முருங்கை மரம் வைக்கக்கூடாது. வாஸ்து சரியா தெரியாம ஒரு மாமரத்தை முருங்கை வச்சுட்டா முருங்கை சரியா. முருங்கைக்காய் ஆகும், முருங்கைக்கீரை ஆகும், முருங்கைக்காய் ஆகும், முருங்கைக்கீரை ஆகும், வீட்டுக்கு முன்னாடி ஆகாது. அப்போ உனக்கு வேணும்னா யார் இதெல்லாம் சொல்றது? இதெல்லாம் ம். அதே மாதிரி இப்போ இல்லையே. ஒரு மாமரம் வச்சு வளர்த்துனாக்கா ஆ, அது வந்து வாசல் கிட்ட இருக்கக்கூடாது, பாம்பு வந்து அடையான்றாங்க. அப்புறம் இன்னும் நிறைய அப்புறம் இருக்கு. ஆ, ம். அப்புறம் இன்னும் சொல்லிட்டே போங்க. ஆனா மாங்காய் மட்டும் வேணும் இல்லையா? மாம்பழம் கருவேப்பிலை பழுத்த. வைக்கக்கூடாது. ஆ, ஆ, அப்புறம் கொத்தமல்லி வைக்கக்கூடாது, கருவேப்பிலை வைக்கக்கூடாது. வேண்டான்னு சொல்றவன் திங்காம விடணும்ல. எது எது வேண்டான்னு சொல்றானோ அவன் திங்காமல இருக்கணும். ம். இப்ப வீட்டுக்கு முன்னாடி வச்சா வீட்டுக்குள்ள வச்சு சாப்பிட மாட்டானா? வீட்டுக்கு முன்னாடி வச்சா ஆகாது, வீட்டுக்குள்ள வச்சா சரி, வீட்டுக்கு வெளி வச்சே ஆகாது, வீட்டுக்குள்ள வையேன். வீட்டுக்குள்ள வைக்கணும் முடியா? ஏன் வைக்கலாம்? வீட்டுக்கு வெளியே வச்சு ஆகாது, அப்ப வீட்டுக்கு உள்ள வைக்கணும். கேட்கணும், ஏன் வீட்டுக்கு வெளியே வச்சு ஆகாது, வீட்டுக்குள்ள வச்சா ம். என்னன்னா கொடுமை? என்னன்னா வாஸ்து இதுதான். ஆ? வாஸ்து வாஸ்து. வாஸ்துன்னா என்னங்க? கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். ஓ, வாஸ்துன்ற மீனிங் வந்து கண்ணுக்கு தெரியாது. ஆமா, கண்ணுக்கு தெரியாத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? கண்ணுக்கு தெரியறத பத்தி கவலைப்பட டைம் இல்ல, தெரியல. ஆ? வாஸ்து வாஸ்துன்னா வஸ்துனா கண்ணுக்கு தெரியக்கூடியது, வாஸ்துனா கண்ணுக்கு தெரியாதது. மேட்ரு அது மேட்டர் டி மேட்டர், அதுக்கு பேர் அவ்வளவுதான். மேட்டர்னா கண்ணுக்கு தெரியுது, டி மேட்டர்னா கண்ணுக்கு தெரியும். மெட்டீரியல் டி மெட்டீரியல், இதுதான் அது. அருவம் உருவம் என்னது? அரூபம் உருவம். இதுதான் அது அர்த்தம். அது ஒண்ணு இப்படித்தான் நம்மள கூமுட்டையா வச்சிருக்கானுங்க. அதுல சோதிடம் வேற. என்ன சோதிடம் இதுல? கோள்கள் என்பது நேரங்களையும் காலங்களையும் அளப்பதற்கு. அதுக்கான சோறு போடுமா உனக்கு? எந்த கோளாவது உனக்கு சோறு போடுமா? ஆ? முதல் கோள்கள் வந்து உங்களுக்கு வெப்பத்தை தருமா? சூரியன் இருந்தங்காட்டி அது எல்லா சூரியன் ஒரு நட்சத்திரம், அது ஒரு கோளே கிடையாது, ஒரு நட்சத்திரம் அது. அதெல்லாம் வாயு கோளங்கள், அது வந்து நெருப்பு கோளங்கள். அது வந்து பூமி, அது எப்பவுமே செவ்வாயை வந்து ஒரு கோளம்னு சொல்லலாம், நிலாவை வந்து ஒரு கோளம் சொல்லலாம், பூமியை வந்து ஒரு கோளம் சொல்லலாம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாயு கோளங்கள். இப்படித்தான் இருக்கு. அது ஒவ்வொன்றும் வெவ்வேறு பிரிவா போகுது. முதல்ல சூரியன் தான் முதல்ல ஐரோப்பா, இதை விட மோசமான முண்டங்கள் ஐரோப்பா முண்டங்கள். அவனுக்கு சூரியன் தான், பூமி தான் நடுவில் இருக்குது, மற்றத சூரியன் வெளி சுத்திக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னானுங்க இந்த முண்டங்கள். இந்த முண்டங்கள் அந்த மத ஐரோப்பிய. முண்டங்கள், ஐரோப்பிய முண்டங்கள். பின்ன சூரியனை பற்றி அறிவில்லாத முண்டங்கள். அவன் எப்படி மருத்துவத்தை பத்தி தெரியும் அவனுக்கு? சூரியனை பற்றியே தெரியாத அந்த மருத்துவ முண்டங்கள். அவன் படிச்ச பாடத்தை படிச்சுட்டு எம்பிபிஎஸ் எம்டி எம்எஸ்ன்னு வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கானுங்க எல்லாருமே. என்னது? ஏமாத்திட்டு மக்களை ஊசி போட்டு கொலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. அவனுங்களை கொலை செஞ்சா அவனுக்கு மண்டதனை கிடையாது. ஆளுகளே பார்க்காம நோய் நல்லா இருக்குன்னு எழுதுவான். ஆளுகளே அப்படித்தானே போலீஸ்ல எல்லாம் மாற்றி கொடுக்கறது.
எத்தனை மருத்துவர்கள் அயோக்கியத்தனம் பண்றாங்க, எல்லாம் ஃப்ராடு. 100க்கு 98 பேர் மருத்துவர்கள ஃப்ராடு. மருத்துவர்னாவே கொள்ளையடிக்கிறவன்னு அர்த்தம். மருத்துவர்னாவே கொள்ளையடிக்கிறவன். அதான் அப்படியே நடந்துட்டு இருக்குது. எந்த மருத்துவர் ஏழையா இருக்கான்னு பாருங்க. ஊருக்கு ஊர், தெருக்கு தெரு ஃபெர்டிலிட்டி சென்டர், டயாலிசிஸ் சென்டர். எதுக்கு இதெல்லாம் வந்துச்சு? இதெல்லாம் ஆரோக்கியத்தின் திறவுகோலா? மருத்துவமனை பெருகுவது மருத்துவமனை பெருகுவது ஆரோக்கியமா, ஆரோக்கியமற்றதா? அவ்வளோ இயலாமை ஆயிட்டாங்க ஜனங்க, மனுஷக்குலம். இதுதான் அப்ப நோக்கம் எங்க வருது இப்ப? ஆஹ் நம்ம முன்னோர்கள் ஆரோக்கியத்துல மூத்து இருந்தாங்க. நம்ம நாகரிகன்ற பேர்ல ஆரோக்கியத்துல பின்னோக்கி இருக்கிறோம். என்னது? இன்னும் காவந்து பண்ணி சாவடிக்காம உயிரோட வச்சுக்கிறதா அவங்களுக்கு நினப்பு. பட் அவங்கதான் உயிரை காப்பாத்தி கொடுக்கறதாகவும் உயிரை உருவாக்குறதாகவும். அப்ப எப்படியெல்லாம் கற்பனை போயிட்டு இருக்குது பாருங்க. இப்படித்தான் இதுதான் அந்த தீய சக்தி. இதான் அந்த என்ன செய்ய, தீய சக்தி, மந்த சக்தி. இது தனக்குள்ள ஒரு கூத்தாடி எப்படி நாட்டை காப்பாத்த வர்றேங்கிற மாதிரி தான். கூத்தாடியும் ஊதாரிகளும் விபச்சாரிகளும் தான் தன் நாட்டை அதை பார்த்து இவன் ஏமாறுறான். அந்த அமனத்தோட ஆடுறதை பார்த்து இவனுக்கு என்ன வந்துருது இல்லையா? அதுதான் அது. அதான் நாடகம்னு பேரு. அதுதான் நாடகம் தான் நடக்குது. இதெல்லாம் நம்ம எங்கிருந்து புரிஞ்சுக்கணும்? நீங்கள் உங்களை தப்பித்துக் கொள்ளும் பொழுது எல்லா வகையிலும் உங்களை அறுவை சிகிச்சை நீங்க பண்ணியாகணும். எல்லா வகையிலும் ஆபரேஷன் நீங்க பண்ணியாகணும். இது ஒண்ணுமே இல்லை, உடலும் மனத்தை புரிஞ்சு கொள்வதற்கு. இடையில இந்த ஜீரநீருங்கிறது ஏமாற்று வேலை. அது இயற்கையால் உண்டாக்கப்பட்ட சாபக்கேடு. பசி இல்லாம பசிங்கிறது எந்த வகையான தன்மை? பசிக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை. பசிக்கு என்ன, பசிச்சால் மனுஷன் ஏன் பசி அடிச்சது? ஏன் சாகல நீங்க? பசிங்கிறீங்க, ஏன் சாகு வரல? பசிங்கிறது நல்லா தூக்கம் வந்துச்சு, இப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. அந்த பசி என்ன? பசிங்கிறது ஒண்ணுமே இல்லை. பசிங்கிறது பசின்றது ஒண்ணுமே இல்ல. அது ஒரு அது மனம் தூண்டல். சார்ந்த விஷயமா. அது தூண்டல். அது பழைய பழக்க ரசாயனம். அது அவ்வளவுதான். அந்த ரசாயனத்துக்கு நீங்க போட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? உங்க செல்லு டிஎன்ஏ செதஞ்சிட்டே இருக்கும். டிஎன்ஏ மரபணு செதையும். மரபணு அதைத்தான் இப்ப பயோ டெக்னாலஜின்னு படிக்கிறான், பயோ இன்ஃபர்மேட்டர் டெக்னாலஜின்னு படிக்கிறான். அது படிச்சு என்ன பண்ண போறீங்க? டிஎன்ஏ படிச்சு நீங்க டிஎன்ஏ மாத்திடுவீங்களா? அது பரிணாம அறிவியலுங்க. அது என்னது? நீயே புளுத்து போற. நீ எப்படி நிறுத்த? பரிணாம அறிவியலுங்கிறது இயற்கையிலிருந்து வர்றது. அது இயற்கை முடிவு செய்யறது. எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், அப்புறம் போசான், டபிள்யூ போசான், இஜெட் போசான், ஹெச் போசான், அதெல்லாம் சேர்ந்து முடிவு பண்றது. யாரு முடிவு வராங்க? இதெல்லாம் முடிவு பண்றது. இவன் நினைச்சுக்கிறான் இந்த மந்த புத்திக்காரன். யாருங்க? மந்த புத்தி. மனம்ங்கிற மந்த புத்தி இருக்குது. அவனுக்கு தான் இந்த மருத்துவர்கள் பூரா அதுல வருவானுங்க. எவன் கொள்ளையடிக்கிறானா, எவன் மருந்து கொடுக்குறானா, எப்படி மருந்து கொடுத்து பணத்தை வாங்கலாம்னு நினைக்கிறானோ, கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்குங்கிறது ஒரு எண்ணம், அவ்வளவுதான். எந்த மருத்துவனாவது 70 வயதுக்கு மேல உயிர் வாழ்ந்துக்கான்னு பாருங்க. 70 வயது கூட தாண்டறது இல்லை. எத்தனை வயது கூட தாண்டறது இல்லை? அத்தனை பாண்டிச்சேரிக்கு எத்தனை மருத்துவர்கள் புற்றுநோயில சேர்த்தவன ஒரு 100 பேர்த்த சொல்லலாம். எங்க ஊர்ல இருக்கிற எல்லா டாக்டரும் புற்றுநோயா சேர்த்தாங்க. புற்றுநோய், சக்கரை நோய். தேக்கம் புற்றுநோயா மாறிடுது. சக்கரை நோய் பார்த்துட்டேன், புற்றுநோயும் கழிவுகளோட தேக்கம். எங்க இருந்து வரும் சொல்லுங்க, நீங்களே சொந்தங்களே பார்க்கலாம். அது அதாவது இவனுக்கு வரைய இருக்கிற நோய் எந்த நோய்க்கும் மருந்தல்ல. அதான் விஷயமே. ஏன்னா மருந்து என்பது நோயின் அறிகுறிகள். நோயின் அறிகுறி என்ன? அது பேர் சிம்டம்ஸ் பேரு. என்னது? நோயின ப்ராப்ளங்க, அறிகுறினா சிம்டம்ஸ். 2 தான் இருக்கும். அப்ப ப்ராப்ளம் அண்ட் சிம்டம்ஸ். ப்ராப்ளம் அதான் ரூட் காஸ்வாங்க. ப்ராப்ளம்ங்கிறது ரூட் காஸ். ரூட் காசே பேச மாட்டாங்க. ரூட் காசே தெரியாது உங்களுக்கு. யாருக்கு? இந்த அலபதி முண்டங்களுக்கு ரூட் காசே தெரியாது. என்னது ரூட் காஸ்? என்ன? ஆணி வேற புடுங்கிறது. என்னது? நாம என்ன பண்றப்போ ஆணி வேற புடுங்குறோம். என்னது? காரணத்தை ஆணி வேற புரிங்கிற. பசிதானே ஆணி வேறு. பசி கண்டுக்காம விட்டுருங்க. அது எனக்கு பிச்சைக்காரன் இட்லிங்கிறா, நீங்களும் இட்லி திங்கிறீங்க. அப்புறம் பிச்சைக்காரன் நீங்களும் ஒண்ணான்னு கேக்குறேன். பசிதான் ஆணி வேறு. நான் கேட்கற கேள்விக்கு பேசுங்க. பிச்சைக்காரன் இட்லி திங்கிற, நீங்களும் இட்லி திங்கிறீங்க.
ஆமா. உங்க பக்கத்தால இலை போட்டு பிச்சைக்காரன் இட்லி திங்கிறான். நீங்க பணக்காரரு. ம். நீங்க இட்லி ம். ஏழை வயசு இட்லி திங்கிற. அப்ப ரெண்டு திங்கறதுல நீங்க ரெண்டும் ஒண்ணு தானே. ஆமா. அப்புறம் என்ன ஏழை பணக்காரன் அதுல வந்தது உங்களுக்கு? நீங்களா நினைச்சுக்கிறீங்க. அப்ப பணக்காரருக்கு உயர்ந்த உணவுல சாப்பிடணும். அப்ப பணக்காரன்றது நம்ம பசி தாகத்த அடக்குறவங்க தான். அது எடு அது எப்படியோ இருக்கட்டும். பணக்காரன் வந்து உயர்ந்த உணவு தான். நீ உயர்ந்த கார் வச்சிருக்கிறீங்க. அந்த மாதிரி உயர்ந்த உணவுன்னு ஒண்ணு தேடிட்டு போக வேண்டியதுதானே. ஏன் பிச்சைக்காரன் சாப்பிடுற இட்லி தின்னுட்டு இருக்கிறீங்க? பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து சாப்பிடுறான். நீங்க காசு இருக்குங்கட்டு விவசாயிட்ட போய் பிச்சை எடுத்து சாப்பிடுறீங்க. அவங்ககிட்ட போய் போராட்டம் வேற. 10 ரூபாய்க்கு விற்கிறது 7 ரூபாய்க்கு கொடு, 4 ரூபாய்க்கு கொடு அப்படின்னு அவங்ககிட்ட போய் போராட்டம் வேற. உண்மையாலுமே விவசாயி என்பவன் தன்னை காப்பாற்றிக் கொள்றதுக்கு தான் அவன் உற்பத்தி பண்ணணும். தன்னை காப்பாற்றிக் கொள்றதுக்கு தான் நீங்க உங்களை காப்பாற்றிக் கொள்றதுக்கு வசதியா இருக்கிற மாதிரி அவன் என்ன பண்ணணும்? விவசாயி வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்றதுக்கு தான் அவன் உற்பத்தி பண்றான். தன்னையும் தன் குழந்தையும் காப்பாற்றுவதற்கு தான் உற்பத்தி பண்றான். அவன் என்ன பண்றான்? அவன் விவரம் எல்லாம் என்ன பண்றான்? போனா தொலைதுன்னு சொல்லிட்டு சும்மா உங்களுக்கு கொடுக்குறான் உங்களுக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டு எந்த விவசாயியாவது பணக்காரன் இருக்கான பாருங்க. எந்த விவசாயி பணக்கார விவசாயியாவது பாத்துருக்கீங்களா? ஆக முடியாது. அது ஒரு வாழ்வியல் அது. நீங்க நினைச்சுக்கிறீங்க. உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன பண்ணுங்க? அரசு ஊழியர்னாவே எல்லாத்தையும் விட உயர்ந்தவன் அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். யாரு? அரசு ஊழியர்னாவே அவன் வானத்திலிருந்து வந்தவன் நினைச்சுக்கிட்டு இவனுக்கு 1 ரூபா கூலி கொடுத்து அவனுக்கு 100 ரூபா கூலி கொடுக்குறான். அதுதான் நாசமா போகுது. இங்க உற்பத்தி பண்றவனுக்கு இங்க அங்க மேலை நாட்டு அப்படி இல்லை. எல்லாரும் சமம் தான். அங்கெல்லாம் எல்லாரும் சமம் தான். எல்லாரும் 1 மணி நேரத்துக்கு $50 அவனுக்கு $50 தான். ஏதோ கொஞ்சம் கூட குறைச்சலா இருக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடிக்கு அங்கெல்லாம் யாருக்கு எந்த மரியாதைங்க. வெளிநாட்டுல மருத்துவர்களுக்கு மரியாதை கிடையாது. வெளிநாட்டுல ம். மருத்துவரும் ஒண்ணுதான், பைப்பேல செய்யறவன் ஒண்ணுதான். மருத்துவர்னு ஒண்ணுதான். ம். அங்கெல்லாம் அங்கெல்லாம் மருத்துவ நீங்க மேலை நாட்டுல மருத்துவ நீங்க பார்க்கவே முடியாது. மேலை நாட்டுல மருத்துவரை பார்க்க எல்லாம் அரசாங்கம், முழுக்க முழுக்க அரசாங்கம், முழுக்க முழுக்க மருந்து கொடுத்து எவனாச்சும் எதை சைடு எஃபெக்ட் ஆச்சுன்னு வச்சுங்க, மொத்த சொத்தையும் மொத்த போடுவான். $100 மில்லியன், $100 மில்லியன், $1,00,000 $1,00,000, $10,00,000, $50,00,000 போட்டு தீட்டினாலும் அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும். அப்படி போட்டு தீட்டுவானுங்க. 100 வருஷம் உள்ள இருக்கணும். அதனால இப்போ அங்க மருத்துவரை இங்க பார்க்க முடியாது. எப்ப மருத்துவர் பார்க்கலான்னா நோய் முத்தி போய் அறுவை சிகிச்சை பண்ணி ஏதோ 10 நாள் நீட்டிக்கலான்னு மட்டும் அந்த கூட்டம் முடிவு பண்ணும். இன்னைக்கு இந்த நாடு நாசமா போனதுக்கு காரணமே மருத்துவம் வந்து அந்தந்த பொறுப்புல இருக்கணும். அவங்க மாநில பொறுப்புல இருக்கணும், அல்லது அவன் பொறுப்புல இருக்கணும். மருத்துவம் என்பது அட்டானமஸா இருக்கணும். ஒரு மாநிலத்துக்கு அட்டானமஸ் கொடுக்கணும். அட்டானமஸ் தன்னாட்சி, சுயாட்சி, அது கொடுக்கணும். அப்பதான் வருது. கடைசியில ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயாட்சி கொடுக்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அதுதான் இயற்கை விரும்புதுங்க. அதான் இப்ப நாம வந்து உலகமே அடிமை அரசியல்வாதிகளுக்கு அடிமையா இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு, தவறான அரசியல்வாதிகளுக்கு அடிமையா இருக்குது. அதான் விஷயமே. சரி, நான் அந்த 20ஆம் படத்தை ஒண்ணு படிச்சுட்டு நிறைவு செய்யலாம். இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? அப்படியே இப்ப நேரத்துல எந்திரிச்சிட்டீங்க, ஆச்சரியமா இருக்கு. அது அப்படியே நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு 10 11 மணி வரைக்கும் நீர் பயிற்சி பண்ணிட்டு 11 மணிக்கு என்ன பண்றீங்க? ஒரு சைவ உணவு சாப்பிட்டுக்குங்க. சரிங்களா? ம். ஆ, சரி. கீரையோட இயற்கை கீரை கூட கீரை கீரை சேர்த்துக்க சொன்னீங்க எனக்கு நிறைய. ஆமா, கீரை சேர்த்துனா நமக்கு என்னன்னா அந்த பச்சையா மலம் கழிச்சிடணும். ஏன்னா உடம்பு உங்களுக்கு வேலை செய்ய ம். ஆரம்பிச்சிருச்சு. உடம்பு ம். வேலை செய்யணும். காலையில ஆமா, 2 நாள்லயே வேலை செய்ய ஆரம்பிச்சு. 2 நாளே நோய் குறையுங்க. அந்த அம்மா பாருங்க, ம். அந்த சிறுநீர் எப்படி போயிட்டு இருந்து எப்படி மாறி இருக்குது பாருங்க. சிறுநீர் இப்படி போச்சுன்னா 2 என்ன நாள் ஆகுது? டீ காஃபி விட்டதே எனக்கு வந்து இந்த நெஞ்சில இருந்த ஒரு மாரி அசிடிட்டி மாரி இருக்கும். அது ஆமா. குறைஞ்சது. நீங்க வெறும் டீயா குடிக்க போறீங்க. நீங்க பால் கலக்கி தானே அடிப்பீங்க. பாக்கெட் பால் கலக்காம ஆ. அடிப்பீங்களா நீங்க? ம். இல்ல. டீ, காஃபின்றது விட்டதே. பாலே சுத்தமா விட்டுட்டேன்ல. எத்தனை நாளா விட்டீங்க? 2 நாள் தான். சுத்தமா டீ, காஃபி குடிக்கல. பாலுங்கிறது வெறும் சரி, பால் ஆரோக்கியமான உணவுன்னு எந்த புத்தகத்தில் இருக்குது? பால் ஆரோக்கியம் இல்ல தான் தெரிஞ்சு தான் சாப்பிடுறது. எல்லாமே ஆரோக்கியம் இல்லாத உணவு தானே. இதுல பாலும். இதை குடிக்காத உலகத்துல எவனாச்சும் இருக்கானான்னு பாருங்க. பாலை குடிக்காத எவனாச்சும் உலகத்துல இருக்கானா? அப்புறம் அவனுக்கெல்லாம் மரணம் வராம என்ன பண்ணுங்க? பால் என்ன பண்ண தெரியுங்களா? பால் என்ன பண்ணும்? கொடூரமான மூட்டு மூட்டு நோய் உண்டாக்கும். சரி. கொடூரமான ம். ஓகே. அப்படி அப்படி குடிச்சது இது மாட்டி இருக்குது. எந்த அம்மா மாட்டி இருக்குது? இப்ப வந்திருக்க பிறையிலாம் வந்திருக்காங்களே, இந்த பேர் இது கலையில எல்லாம் வந்திருக்காங்களே, 51 வயசுல எல்லாம் முடங்கி போச்சுங்க. மொத்தமா முடங்கிடுது.
இப்ப சிறுநீரே நிறமா போகுதுங்க. சிறுநீர் பேல் எல்லாம் கண்ணாடி மாதிரி வரணும், அதானே? சிறுநீர் வந்து கண்ணாடி மாதிரி வரணும், அப்படித்தானே? ஆமா. நிறமா வந்தா எப்படி இருக்கும்? ம். பல வகை நிறத்துல வந்தா எப்படி இருக்குங்க? என்ன அப்ப என்ன ஆச்சு உடம்பு? இப்ப அது நின்னு போச்சுக்கிறாங்க. என்னது? ம். இயற்கையா வருது, இப்பதான் கண்ணாடி மாதிரி வருதுங்கிறாங்க. கண்ணாடி மாதிரி வருதுன்னா நம்ம கண்ணுக்கு தெரிந்து சொல்றான். அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா பேல் எல்லோ அப்படின்னு போடுவான். அதுதான் நியாயமான அவன் அவனு அந்த இந்த பிரிட்டிஷ் மன்றத்துக்கு தெரிஞ்சது அதுதான். அது இது பரிணாமத்தில் மாறிக்கொண்டு இருக்கிற உயிரினம். மாறிக்கொண்டு மாறிக்கொண்டு இருக்கிற உயிரினம். ஆராய்ச்சி என்பது முடிவடையாத ஆராய்ச்சி. என்னது? ம். மாறிக்கொண்டு இருக்கிற உயிரினம், முடிவடையாத ஆராய்ச்சி. அதான அறிவு. இந்த உயிர் வந்து முடிவு, நம்ம 7ஆம் அறிவு நோக்கி போறோம். அப்புறம் 8ஆம் அறிவு இருக்குது. என்னது? எட்டாம் அறிவு ஒண்ணு இருக்கா? அப்புறம் 8 நிலை இருக்கு இல்லையா? ஓ, இது இந்த புத்தகத்துல இது இல்லவே இல்லை. 8வது நிலை இது ஃபர்ஸ்ட் லெவல்ல இது சார்ட்ல. இப்ப நான் 4வது நிலையோட பேசுறேன். இப்ப 4வது நிலையோட பேசுறேன் நாம. ஓகே. பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய மூச்சிலேயே வாழுதல். இப்ப உங்க மூச்சில தான் நாங்க கொண்டு போறோம். என்னது? ஓஹோ. ம். உங்களுக்கு காற்று தான் முக்கியம். எது முக்கியம்? காற்று. காற்றை நோக்கித்தான் அதை நோக்கித்தான் இயற்கை திருப்புது. இயற்கை காற்றில் தான் வாழ சொல்லுது. காற்றுலையும் நீர்ல தான். நீர் வந்து உராய்வை குறைப்பதற்கும் கழிவை வெளியேற்றுவதற்கும். காற்று தான் உங்களுக்கு, நான் காற்றுல இருக்க நைட்ரஜன் தான் உள்ள போயிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு தூக்கம் ஒழுங்கா வரும். என்னது? தூக்கம் ஒழுங்கா வரும். சரி, காப்பி குடிக்கிற காப்பி குடிக்கிற எவனாச்சும் ஆரோக்கியமா இருக்கான உலகத்துல? காப்பிங்கிறது கொடூர விஷம். காப்பிங்கிறது இதெல்லாம் எத்தனை ஆண்டுகளுக்கு, ஒரு 300 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த காப்பி இந்த மாதிரி உணவு பழக்கம் எல்லாம் வந்துச்சு? எல்லாம் இந்த 100 ஆண்டுக்குள்ள இது வெள்ளக்கார இந்த விபச்சாரிகள் பண்ண வேலை. வெள்ளக்கார விபச்சாரிகளால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. எல்லாமே இந்த 100 200 ஆண்டுகளுக்கு முன்ன வந்துக்குதானே? இல்ல, அதுக்கு முன்னாடி மருத்துவர்களே சிகரெட் குடிச்சு விளம்பரம் பண்ணவன் தான். மருத்துவர் சிகரெட் சாப்பிடறன்னு சொல்லி விளம்பரம் பண்ணவன் தானே இதெல்லாம் இந்த நாட்டுல நாசமா போனவனுக்கு. அவனுக்கு தானே சிகரெட் கொடுத்து உலகத்தை அறிமுகப்படுத்த. சிகரெட் என்னன்னு காட்டினவங்க மருத்துவர்கள் தானே. அமெரிக்கால சிகரெட் குடிக்காத மருத்துவரே கிடையாது. என்னது? இந்தியாவுல பாதி பேர் சிகரெட் குடிக்கிற டாக்டர் தான் இருக்கான். என்னது? இந்தியாவில சிகரெட் குடிக்காத மருத்துவர் எவன் இருக்கிறான்? சாராயம் குடிக்காத மருத்துவர், பிராந்தி விஸ்கி ரம்மு சாப்பிடாத மருத்துவர் எவன் இருக்கிறான்? எல்லா அயோக்கியம் உடம்ப கெடுக்கிற அத்தனை அக்கிரமனும் மருத்துவர்கள் பண்றானுங்க. அத்தனை அக்கிரமம் ஸ்டீராய்டு போட டாக்டர் எவன் இருக்கிறான்? காலேஜ் படிக்கிறப்போ ஸ்டீராய்டு போடாத எம்பிபிஎஸ் டாக்டர் இருக்கானான்னு பாருங்க. அத்தனை பேர் ஸ்டீராய்டு பாலியல்ல ஈடுபடுறதான் இருக்கானு. அத்தனை பேரும் இப்படித்தான் இருப்பானு. எல்லாம் சும்மா கதை சொல்றது, என்ன புனிதம்னு நினைச்சுக்கிட்டு எல்லாம் அக்கிரமம். என்னது? அது மெடிக்கல் காலேஜ் பண்ற ஸ்டூடெண்ட் பண்ற அட்டகாசம் சாதாரண அட்டகாசம். அத்தனையும் நாசகார வேலைதான் செய்வானுங்க. அத்தனையும் பூரா பகுத்தறிவோட வர்றானுங்களா எல்லாருமே? இல்ல, பூரா செய்முறை கல்விலையும் நீதிமான்களான்னு கேட்கற அத்தனை பேருமே. நீதினே என்னன்னு தெரியாதான் அங்க இருக்காங்க அத்தனை பேருமே. இவனுக்காவது திருக்குறள் ஒழுங்கா தெரியும். ஒரு 10 திருக்குறள் ஒருத்தர் டாக்டர் திருப்பி சொல்ல சொல்லுங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு 10 மருத்துவர்கள் ஒழுங்கா திருக்குறள் 10 சொல்ல பார்க்கலாம். நீதி நூல்களை ஒரு 10 சொல்லுங்க. நீதி நூலே தெரியாது இவனுக்கு, இவன் எப்படி மருத்துவம் பார்ப்பாங்க? எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுங்களா? தானும் தன் உயிரும் போகக்கூடாது, அடுத்த உயிரும் போகக்கூடாதுங்கிறதான் தமிழ் மெய்யியல் சொல்லுது. அப்படித்தான் மருத்துவர்கள் நினைக்கிறாங்களா? ஏன் மருத்துவரை சொல்றோம்னா, மருத்துவர்கள் வந்து யமன்னு அர்த்தம். அதுதான் விஷயமே. அறிவியல் அடிப்படையில் மருந்து என்பது அறிகுறிகளை அழுத்தி வைத்து பிராபலத்தை அதிகமாக்குங்கிறதா விஞ்ஞானம். அதாவது சொல்லவே மாட்டேன். மேலை நாட்டுல எல்லாம் சொல்லி ஆகணும். ஏன்னா அரசு சட்டப்படி மேலை நாட்டை சொல்லி ஆகணும். எல்லாமே சொல்லி என்னென்ன நோய் வரும் அப்படின்னு எழுதி சிப்ல போட்டு கையில கொடுத்துடணும். சின்ன சிப்பு, மைக்ரோ சிப்ல போட்டு கொடுத்துடணும். எங்க போனாலும் ஏதாவது மருந்துனா அங்க அரசு விதிகளுக்கு உட்பட்டது மருந்து கடை இருக்கும். அந்த மைக்ரோ சிப்பை காட்டி அதுல என்ன பரிந்துரைக்கிறானோ அதைத்தான் இவனுக்கு கொடுக்கணும். எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லவே முடியாது. இல்லைன்னா போடாண்டுருவாங்க. அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல என்ன எழுதி இருக்குதோ அந்த சிப்ல என்ன, அது வந்து யாரு முடிவு பண்ணது? அரசு மருத்துவர்கள் முடிவு பண்ணது. இன்னைக்கு வாந்தி வருதுன்னா வாந்தி வரத்தான் செய்யும். அவன் சொல்லிடுவான், ஆமா மருத்துவத்துல இந்த மருந்து சாப்பிட்டா வாந்தி வரத்தான் செய்யும்.
கால் வலி கொடுத்தோம்னா கால் வலி கண்ட்ரோல் ஆகும், வாந்தி வரும், அது ஒண்ணும் பண்ண முடியாது, அதான் மருந்து. நீ செத்தா அப்படித்தான் பண்ணு, சாவறத பத்தி அவன் ஏன் கவலைப்படணும்? இப்ப புரியுதா? ஒரு மருத்துவன் சாகரத்தை சரி, பத்தி கவலைப்படுவான். ஆ? சரிங்க. சரி. இங்க நான் முடிச்சுக்கலாம். முதலாவதாக டார்வின் பரிணாம சித்தாந்தத்தில் வளர்ச்சியை மறுபடியும் சிந்தனை செய்து அதை எந்த எந்த வழியில் பெருகும் என்று யோசனை செய்து பாருங்கள். மனிதர் தானும் நிலைத்து வாழ்ந்து தன் சந்ததியை பெருக்க வல்லவனாக இருப்பான். சக்தியை அண்டவெளியிலிருந்து பெற்று ஒரு நடமாடும் செடியைப் போல வாழ்வான். தன்னை அழித்து தன் வம்சத்தை ஒரு சில் தாவர நிலையில் பெருக்கிய, தன்னை அழித்து பாருங்க, தன்னை அழித்து தன் வம்சத்தை ஒரு சில் தாவர நிலையில் பெருக்கிய இயற்கை தன்னை அழித்துக் கொள்ளாமலே மனிதன் தன் வம்சத்தை பெருக்கிக் கொள்ளும் நிலைக்கு உயர்ந்து நிற்கிறது. இதுவே பரிபூரண யோக நிலை. இப்ப புரியுதுங்களா? ம். தன்னை அழித்து கொண்டுதான் தன் சந்ததியை வலித்தது. அப்ப அதுக்கு ஒரு சில உயிரினத்தை எடுத்துங்க. ஒரு சில உயிரினம், இரண்டாவது அறிவு, மூன்றாவது அறிவு, நாலாவது அறிவு வரைக்கும் தந்தையர்கள் தாய் தந்தையர் உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஐந்தாம் அறிவுல தான் வந்து 5 6 வருது. 5ஆம் அறிவு விலங்கு, 6ஆம் அறிவு மனிதன் வர. அப்ப தாய் தந்தையர் உயிரோடு இருப்பானுங்க. அப்ப தாய் தந்தையர்களும் இருப்பார்கள், குழந்தைகள் உயிரோடு இருப்பார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டு வகுப்பு நிறைவு செய்யல. மீண்டும் அடுத்த பயிற்சியில் பார்க்கலாம். நன்றி.